ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பன்னீர் மினி காயின் பரோட்டா. கிட்ஸுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு பன்னீர், 2 வெங்காயம், ஒரு கேப்சிகம், ரொட்டி மாவு பிசைஞ்சு வச்சு அதில் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோடு கூட பொடியை நறுக்கி வச்ச வெங்காயமும் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதக்குற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு, அதோடு கூட இந்த கட் பண்ணி வச்ச கேப்சிகமும் நம்ம அதோட சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கேப்சிகம் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக தேவையில்லை, கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனால் போதும். அதுக்கப்புறம் இது திருகி வச்ச பன்னீர், இது இந்த காய் சீவல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, திருவும் இல்லைங்களா, அதில் நான் திருகி வச்சுருக்கேன். பொடி பொடியாக வேணும்னா கூட சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூட நமக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மசாலா வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதிலே சென்டர்லேயே கொஞ்சம் நான் கேப் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை பாயில் பண்ண விடலாம். பாயில் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா மசாலாவும் இந்த வெஜிடபிளில் செய்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துட்டு இதை இறக்கி ஆற வச்சுடுவோம். அந்த பன்னீர் ஸ்டஃப் நல்லா கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் நான் ரொட்டி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். கோதுமை மாவில் தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் பரட்டி எடுத்துகிட்டு இதை நான் 2 பாதியாக பிரித்து எடுத்துக்கிறேன். பிரித்து எடுத்துகிட்டு மாவு கொஞ்சம் தட்டிட்டு இதை கொஞ்சம் தடிமனாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துக்கப்புறம் அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் ஃபுல்லாக பரவலாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு, இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த பன்னீர் ஸ்டஃப் மிக்ஸிங்கை இந்த ரொட்டி ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அது மேலே இன்னொரு பால் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து இது மேலே சேர்த்துருவோம். இது ஓரளவுக்கு தடியாக தான் நம்ம தேய்க்கணும். இப்போ இது கூட மேலே அப்படியே போட்டுட்டு இதை ஒரு கத்தி எடுத்து சின்ன சின்ன பீஸாக நீல வாக்கில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 5 பீஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை இப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு கையில் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டில் எல்லாமே அடுக்கி வச்சிடலாம். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் குட்டி குட்டியாக மினி பரோட்டா மாதிரி இருக்கும். பார்க்கவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி செய்யறதுக்கு இந்த மாதிரி எப்போவாவது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சோன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதே பாருங்கள், இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேய்ச்சி எடுத்து வச்சதை இப்போ கொஞ்சம் லைட்டாக மாவு தேய்ச்சி ஒரு கட்டையில் தேய்ச்சி வச்ச எல்லா பரோட்டாவையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக தேய்ச்சி கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் வர மாதிரி நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இதையே நீங்கள் பெரிய பீஸாக போட்டிங்கன்னா பெருசாக வேணும்னா கூட பெருசாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ ஸ்டஃபிங் எவ்வளோ மாவு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே தேய்ச்சி நான் வச்சுட்டேன். ஒரு 5 பரோட்டா வந்திருக்கு. ஒரு தோசை பேன் வச்சு காய வச்சதுக்கப்புறம் இதை போட்டுட்டு முன்னாடி பின்னாடி திருப்பிட்டு லைட்டாக எவ்வளோ எண்ணெய் தேவையோ நம்ம எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஸ்லோ குக்லேயே வேக வைக்கலாம். இது மெல்லிஸாக தான் இருக்கும், ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்துடலாம். இப்போ பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்கக்கூடிய ஒரு பன்னீர் ஸ்டஃபிங் மினி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு வச்சோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.